ஹனியோட அப்பா 1 வீக் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ டயர்டா இருக்குன்னு ஆஃப்டர்நூன் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கமே சுத்தமா வரல. பாஸ்ட் 2 நாளா நைட் ஆனா தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னு சொல்லியே தெரியல. சரி ஈவினிங் போல வெளிய விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. நானும் காய போட்டிருந்த துணி எல்லாம் எடுத்துடலான்னு எடுத்துட்டு இருந்தேன். ஹன்யாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. இஎம்ஐல வாங்கலாமான்னு சொல்லி. நான் இருக்க மொபைலே போதும் இப்போதைக்கு இஎம்ஐலலாம் போட்டு எதுவும் வாங்க வேணாம். அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இத பேசிட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. சரி வீடெல்லாம் பெருக்கிடலான்னு பெருக்கிட்டு இந்த 2 மொபைலுக்கும் கதை இருக்குங்க. 2 பேரோட மொபைலு டிஸ்ப்ளே போயிட்டு வாங்கினது தான் இந்த மொபைல். எதுக்கு தான் டிஸ்ப்ளே போகுதுன்னே தெரியல. உடனே டிஸ்ப்ளே போயிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிக்க போயிட்டேன். எப்போ அவங்க அப்பா வராங்களோ அப்போ தான் வந்து தலைக்கு குளிக்கிற மாதிரி இருக்கும் வீக்லி ஒன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேரை வச்சுட்டு நான் தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம். வீட்டில் யாராச்சும் மஸ்ட் ஒருத்தர் இருந்தே ஆகணும். 2 பேபியும் ஒன்றா பார்த்துக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்கூலில் ஹன்யாக்கு 3 ஏஜ் ஆச்சு. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து ப்ளே ஸ்கூல்ல போட்டுருவோம். ஸோ நைட்டுக்கு வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு தான் செஞ்சேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டு வந்தாங்க. வரும்போது மட்டன் சூப்பும் இந்த சிக்கன் 65ம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதோட எங்களோட டின்னரும் முடிஞ்சது. உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.